உப்பளம் பாருங்க, திருச்செந்தூர் போயிட்டுருக்கோம். தூத்துக்குடி பக்கத்தில் உப்பளம் உப்பு தயார் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், கடல் தண்ணியை பாய்ச்சி காய வச்சு அதை அள்ளி அப்படியே உப்பு அடுப்பில் பாக்கெட்டை பண்ணிடுவாங்க. பாருங்கள், அந்த உப்பு இருக்கு பாருங்கள், குமிச்சிருக்கு பாருங்கள். இங்கிட்ட அதே மாதிரி தானே ஃபுல்லாக. அந்த பக்கமாக 2 பக்கம் இருக்குது. இதாக இருக்குல்ல பெரு வயலில் ஃபுல்லாக காமிப்போம். எங்கே அங்கே காமிச்சு இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. அங்கேயும் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே ஃபுல்லாக போட்டு குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அங்கே நிறைய குமிச்சிருக்கு உப்பளம். உப்பு ஃபுல்லாக குமியலாக தெரியுது பாருங்கள். எல்லாம் பாத்தி கட்டி அழகாக வச்சுருக்காங்களா தான் பாருங்கள். பூரா பாத்தியாக கட்டிருக்காங்க. இங்கெல்லாம் கும்பலாக இருக்குது பாருங்கள். குமிச்சு வச்சுருக்காங்க. கடல் தண்ணியை பாய்ச்சி பாத்தி கட்டி காய வச்சு எல்லாம் தண்ணி நிறைய கட்டியிருக்காங்க. உப்பாயிருக்கு. ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கு. அங்கே இருக்க கும்பல் பூரா உப்பு தான். பெரிய பெரிய கும்பலாக இருக்கே. எவ்வளோ பெரிய பெரிய கும்பலாக இருக்கு சார். எல்லாமே உப்பு தான் சார். பயங்கர கும்பல் பூரா உப்பு தாங்க. மண்ணில் போய் ஒட்டிடுது அப்படியே. தண்ணிலாம் என்ன ஆகும்னா அப்படியே மண்ணோட ஒட்டி மண்ணை திங்கிறதான உப்பு. அதனால உப்பு அதிகமாக திங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மண்ணு தானே உப்பு. சூப்பர். இல்லை, எங்கே பார்த்தாலும் உப்பளமாக தான் இருக்கு. எங்கே பயங்கர தூரமாக இருக்கே. 1 கிலோமீட்டரா? 10 மணிக்கு மேலே லாரியில் அள்ளி வருவாங்க. அருமையாக இருக்குது. உப்பளத்தை பார்த்தாச்சு. தூத்துக்குடி நோக்கி போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் போயிட்டு நல்ல வீடியோக்கெல்லாம் போட்டு எடுத்து போயிட்டே இருப்பான். சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம், காலை வணக்கம். தேங்க்ஸ்.